பாருங்க, நாங்க வானாட்சி ஏரியோட கிழங்கு கொடுக்கோம்னா 80 சென்ட் கிழங்கு இது. அண்ணா கரும்பு லாரி கரும்பு டேக்ஸ் வந்து என்னென்ன மக்காசோளம் மூட்டை பிடிக்கிறாங்க பாருங்க. எல்லாருமே அதாவது இந்த 10 நாள்ல இந்த விவசாயிங்க படாத பாடுபட்டாங்க. இந்த பருவ மழை ஒன்றும் பெய்யலைங்க. பருவம் இல்லாத மழை தாங்க பெஞ்சு விவசாயத்தை நாஸ்தி பண்ணிடுச்சு. எல்லாமே ஈரமாயிடுச்சு. இப்போ இதை எடுத்துவோன்னா நெல்லோ சோளமோ எடுத்துமோனா கமிட்டியில் வாங்க மாட்டேறாங்க. என்னங்க பண்ணுறது? கமிட்டியில் வாங்க மாட்டேறாங்க. எல்லாம் ஈரமாயிடுச்சு அப்படின்ட்டு பூராமே நாஸ்தி ஆயிடுச்சு. விவசாயமே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த 10-14 மழை எங்களுடைய கொழுப்பு அப்படிதான் என்ன பண்ணுறது? கருவோடு போட்டு கரும்பு உடைக்கிறாங்க. அதாவது மழை பெஞ்சு புல்லு எந்த அளவுக்கு மேலே வந்துட்டு பாருங்க. இந்த ஏரில் அதுக்கு முன்னாடி தாமரை பூலாம் இருந்துச்சு. அதோ வானாபுரத்துல இருந்து வாங்காடு போற வழி தரப்பாலத்தை வந்து மேம்பாலம் ஆக்கிறாங்க. இது என்ன ஏமானாலும் தெரியல. அதை பார்த்ததான் தெரியும். நல்ல மழை பெய்யணும், நல்லா தண்ணி போய் ஸ்ட்ராங்கா இருந்தாதாங்க அது நல்லது. இல்லைன்னா நல்லது கிடையாது. அவங்களுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது கிடையாதுங்க. தாமரை பூ வச்சுருக்காங்க. இந்த ஓரம் தாமரை பூ அதிகமாக இருக்கும். அதிகமாக முளைஞ்சிச்சு. அதெல்லாம் இந்த டேம் தண்ணி வேற இன்னும் 4 மாதம் விடுறாங்க. டேம் தண்ணி ஆற்றுல வேற தண்ணி போய்கிறது. தண்ணியோ தண்ணி இல்லைன்னு கேட்கும் போதெல்லாம் தண்ணி இல்லை விடலை. இப்போ தண்ணி வேணான்றாங்க. இப்போ விட்டு தானே அவங்க டேம்காரங்களாம் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது? விவசாயிங்க தண்ணிலே பிறந்து தண்ணிலே இறக்குற மாதிரி தண்ணிலே பிறந்து தண்ணிலே இறக்குறாங்க. தண்ணிலே பிறந்து தண்ணிலே இறக்குறது எதுனா உப்பு தான் சொல்லுவாங்க. அது போல் நாங்கள் விவசாயிங்க இந்த தண்ணிலே பிறந்து தண்ணிலே இறக்குறோங்க. தாமரை பூவெல்லாம் பூலாம் இல்லை. லாரி போகுது, கரும்பு லாரி ஏற்றும்போது வராங்க. நம்ம விவசாயம் சார்ந்து பேசுகிறோம். நம்ம பேசுகிற விஷயங்கள் பிடிச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலை